மாநிலத்தில் தலித்துகள் முதலமைச்சராக முடியாது என்ற திருமாவளவன் கருத்தை தானும் ஏற்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கருத்தை நான் ஏற்கிறேன், ஆனா திமுக அரசு மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன். புரியுதா? என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் குடி கொண்டு வர முடியாது? சொல்லுங்க. நீங்க கல்வி அமைச்சரை ஒரு பறையரை போட்டா படிப்பு ஏறாத மண்டையில? ஆதிராவிட நலத்துறை தவிர என்ன கொடுத்துருக்கீங்க? சொல்லு. உங்க வீட்டுக்குள்ள இருந்து துணை முதல்வர் வந்தா தான், எங்க நாட்டுக்குள்ள இருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிரும். பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை தலைவராகவும் முதலமைச்சராகவும் ஏற்கும் அளவிற்கு சமூகம் முன்னேறவில்லை என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களிலே பல கட்சிகளிலே தலித் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள். நான் இதை கண்கூடாவே பார்த்திருக்கிறேன். எனக்கு நன்றாவே தெரியும், அனுபவ ரீதியாகவும் எனக்கு தெரியும். பல மாநிலங்கள்ல தலித்தை முதலமைச்சர் என்று அறிவித்தால் அதுல சமுதாயத்துல இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். திருமாவளவன் கருத்தை தாம் ஆதரிப்பதாகவும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலம் வந்துவிட்டாலே ஆம்னி பேருந்துகளுக்கு கொண்டாட்டம்தான். கட்டணம் ரெக்கை கட்டி பறக்க தொடங்கியிருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. சுதந்திர தினம் மற்றும் வார இறுதி நாட்கள் அடுத்தடுத்து வருவதால் சென்னையில் உள்ள பலர் சொந்த ஊர்களுக்கு செல்ல உள்ளனர். இதனை பயன்படுத்திக் கொண்டுள்ள ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியுள்ளன. சென்னை கிடாம்பாக்கத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு 3000 ரூபாய் வரையிலும், திருநெல்வேலிக்கு 2700 ரூபாய் வரையிலும் கட்டணம் உயர்ந்துள்ளது. கோவைக்கு 2700 ரூபாய் வரையிலும், சேலத்திற்கு 1800 ரூபாய் வரையிலும் கட்டணம் உயர்ந்துள்ளது. நாகர்கோயிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தேன். ஒரு இன்டர்வியூக்காண்டி வந்தேன். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் அங்கேருந்து சென்னையில் நாகர்கோயிலேருந்து இங்கே வரும்போது சென்னைக்கு டிக்கெட் 650 ரூபா இருந்துச்சு. ஸோ இப்போ அகைன் நான் வீட்டுக்கு போகுது பார்க்க 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் தொடர் விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல உள்ள பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். இதில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. வேறொரு வழக்கு காரணமாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகவில்லை என்று அமலாக்கத்துறை விளக்கம் அளித்தது. இதனைத் தொடர்ந்து விசாரணையை நண்பகலுக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள், அதிமுக காலத்தில் பதிவு செய்யப்பட்ட 3 வழக்குகளையும் இணைத்து விசாரிக்க உள்ளீர்களா என்று அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பினர். கடந்த 4 முறையும் இக்கேள்விக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்காத நிலையில் தற்போது பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் ஜார்ஜ் மசிக் அமர்வு தெரிவித்தது. இந்நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தின் கேள்விகளுக்கு பதிலளிக்க அவகாசம் தேவைப்படுவதால் விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்.